மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 135. அந்த வீட்டில் எல்லோரும் இரவு சாப்பாடு முடிந்தவுடன் ஹாலில் கூடியிருக்க மித்ரா மிகுந்த எதிர்பார்ப்போடு தன் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். காலையில் மித்ராவின் சித்தப்பா கேட்ட அனைத்து கேள்விகளையும் இப்பொழுது அவள் அப்பாவும் அம்மாவும் கேட்க அவர்களுக்கான பதிலை அளித்து எல்லோரையும் அடக்கிவிட்டான் மாதேஷ். மித்ராவின் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அதன் பிறகு அங்கு நிகழ்ந்த பேச்சுக்கள் எதையும் அவள் காதில் சேர்த்து கொள்ளவில்லை. சந்தோஷமாக தன் அறைக்கு சென்று இசையை ஓடவிட்டு ஆட ஆரம்பித்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து அவளை காண நந்தினி வந்தாள். அண்ணி என்று உற்சாகமாக சொல்லிக்கொண்டே அவளை அணைத்து கொண்டாள் மித்ரா. அவள் சந்தோஷம் கண்டு நந்தினி புன்னகைத்தாள். அண்ணி, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அதுதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. இனி எனக்கும் கிரிக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா என்றாள் நந்தினி குறும்பு புன்னகையோடு. பின்ன இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு பேசிக்கிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கல்ல என்றவள் அவள் அண்ணியின் கழுத்தோடு கட்டிக்கொண்டு கூறினாள். உங்க புருஷன் தி கிரேட் மாதேஷ் இல்ல என்று சொல்லி சிரித்தாள். எங்க அண்ணன் நினைச்சது எதையாச்சும் சாதிக்காம விட்டிருக்காரா? ஸோ என்னோட மேரேஜ் கன்ஃபார்ம் என்று சொல்லி உற்சாகமாக சிரித்தாள். தன் கணவனின் மனதில் இருப்பதை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஓரளவிற்கு யூகித்து விடுவாள் நந்தினி. இப்பொழுது அவன் பேசும் பேச்சில் இருந்து அவளுக்கு ஒன்று புரிந்தது. ஆனால் இதற்கு மித்ரா என்ன பதிலளிப்பாள் என்று தெரிந்து கொள்ளவே இப்பொழுது அவளை தேடி வந்தாள். உங்க அண்ணன் மேல ரொம்ப நம்பிக்கை தான் போல. அஃப்கோர்ஸ் அண்ணி. ஆனா வீட்டில் எல்லாருக்கும் அவங்க வீட்டில் வசதி கம்மின்னு கொஞ்சம் ஃபீல் பண்றாங்களே. அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்குவாரு, அவங்கள சமாளிச்சிடுவாரு. ஆனா உன் அண்ணன் கிரியை இங்கேயே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிற யோசனையில இருந்தா என்ன பண்ணுவ மித்ரா? திகைத்தாள் அவள். அண்ணி, என்ன சொல்றீங்க? அண்ணா அப்படி சொன்னாரா? இல்லடா, ஒருவேளை அப்படி நடந்தா என்ன பண்ணுவ? எப்பவும் அப்படி நடக்காத அண்ணி. கிரிக்கு அவங்க அண்ணன் அண்ணினா எவ்வளவு இஷ்டம்னு எனக்கு தெரியும். அவனோட அப்பா அம்மாவா தான் அவங்கள பார்க்கறான். அவங்கள விட்டுட்டு எப்பவும் வரமாட்டான். இப்போதானே நீ ஒன்று சொன்ன, உங்க அண்ணன் நினைச்சா எதையும் சாதிக்காம விடமாட்டாருன்னு. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா? மித்ராவின் கண்களில் கோபம் எட்டி பார்த்தது. என்ன கேட்க வரீங்கன்னு டைரக்டா கேளுங்க அண்ணி. ஒருவேளை கிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க ஒத்துக்கிட்டாதான் கல்யாணம்னு உங்க அண்ணன் சொன்னா நீ என்ன பண்ணுவ? இதுக்கு கிரியோட பதிலை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அண்ணி. புரியாமல் அவளை பார்த்தாள் நந்தினி. அவனை அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நான் எப்பவும் நிறுத்த மாட்டேன். அண்ணன் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டா எனக்கு கிரியே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவேன் என்று கோபமாக சொன்னவள் வேகமாக சென்று பால்கனியில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டாள். மித்ராவின் மனதை எண்ணி உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டாள் நந்தினி. அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு அவள் அருகில் சென்றாள். மித்ரா, அண்ணி ப்ளீஸ் என்னை தனியா விடுங்க. என் மேலே என்னடா கோபம்? சப்போஸ் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவேன்னு தானே கேட்டேன். நானும் அதுக்கான பதிலை சொல்லிட்டேன் அண்ணி என்றவள் மறந்தும் அவள் முகத்தை பார்க்கவில்லை. சரி, நீ இப்போ கோபமா இருக்க, நான் நாளைக்கு பேசுறேன். ஆனால் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுது. சந்தோஷத்தில் 2 வகை இருக்கு மித்ரா. ஒன்று, நாம் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சா அதில் இருந்து கிடைக்கிற சந்தோஷம். இன்னொன்று, நமக்கு பிடிச்சவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அதில் கிடைக்கிற சந்தோஷம். 2மே எனக்கு கிடைக்கும் அண்ணி என்றாள் வேகமாக. கிடைச்சா சந்தோஷம்தான். ஆனால் இது 2த்துல ஒன்று தான் உனக்கு கிடைக்கும்னா எது சூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போவே யோசிச்சு வச்சுக்கோ. ஏன்னா உன்னை விட உங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். என் மனசில் ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். இன்னும் நீ சின்ன குழந்தை இல்லை மித்ரா. நீ முடிவு பண்ணு. எங்கே எப்போ பேசணும்னு தெரிஞ்சுக்கோ. எல்லா இடத்துலையும் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் உன்னோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். யோசிக்காமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அண்ணி அப்படின்னு அழற மித்ரா இனி வேண்டாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பார்த்து நடந்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள் நந்தினி. மித்ராவிற்கும் புரிந்தது. காரணம் இல்லாமல் தன் அண்ணி இவ்வளவு பேச மாட்டார் என்று அறிந்தவள் தான் அவள். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். எனக்கு பிடிக்காதது நடந்தாலும் பரவாயில்லை. கிரிக்கு பிடிக்காத எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என்று தனக்குள் உறுதியாக சொல்லிக்கொண்டாள். தன் போனை எடுத்து அதில் அவளும் கிரியும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்தாள். அவள் இதழில் புன்னகை விரிந்தது. மதியம் கூப்பிட்டப்போ அப்புறமா பேசுறேன்னு சொன்னேன். ஆனால் ஏன் திரும்பவும் என்னை கூப்பிடவே இல்லை? அது சரி, உனக்கு தான் உன் வீட்டுக்கு போனாலே மொத்த உலகமுமே மறந்துடுமே என்று அவளே பதில் சொல்லி கொண்டு புன்னகைத்தாள். ஃபோனில் இருந்த அவன் புகைப்படத்திற்கு அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தாள். நீ கூப்பிடலனா என்ன, நான் இப்போ கூப்பிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே அவனை அழைத்தாள். அவனோ அழைப்பை ஏற்கவில்லை.
ஓ, இன்னைக்கே இங்க கிளம்பி வர்றதா சொன்னானே. ஒருவேளை பஸ்ஸில் இருப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட ஃபோனை அட்டன் பண்ணல என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டாள். மெல்ல விழிகளை மூடி ஊஞ்சலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டவள் கிரியின் நினைவுகளோடு கலந்தாள். அந்த பிரச்சனை முடிந்து எல்லோரும் சகஜமாக அவளிடம் பேச ஆரம்பித்த பின் அடிக்கடி தன் நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருவாள் மித்ரா. ஆனால் கிரி வந்ததில்லை. முதன்முறை அவள் அழைத்த போது அவனுக்கு செமஸ்டர் இருந்ததால் படிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டான். மித்ரா, என்ன எதிர்பார்க்காத. உங்களுக்கும் எனக்கும் வேற வேற டைமிங்ல எல்லாமே இருக்கும். நாம காலேஜில் பேசுகிறோம் இல்லை, அதுவே போதும். என்னைக்காச்சும் முடிஞ்சா நாம எல்லாரும் சேர்ந்து வெளியே போகலாம். என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னால் முடிஞ்சப்போ மட்டும் உங்க கூட ஜாயின் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டான். அதன் பிறகு யாரும் அவனை கட்டாயப்படுத்தியது இல்லை. அவள் வீட்டிற்கு எல்லோரும் வரும் சமயங்களில் அவனுக்கு சந்தர்ப்பம் சரியாக அமையாமல் அவன் வந்ததே இல்லை. ஒரு சில பேர் வீட்டிற்கு செல்லும் பொழுது மட்டுமே வந்திருந்தான். அவர்களின் படிப்பு முடிய போகும் தருவாயில் எல்லோரும் சேர்ந்து பார்ட்டி செய்வதாக ஏற்பாடு ஆனது. அப்பொழுது எல்லோரும் கிரியிடம் நிச்சயமாக சொல்லிவிட்டார்கள். இங்க பாருடா, இந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும். இதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிடுவோம். நம்மளோட லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இது நாம ஜாலியா என்ஜாய் பண்ற பார்ட்டி. நீ எந்த ரீசனும் சொல்லாத. சரிடா, கண்டிப்பா வரேன் என்று ஒத்துக்கொண்டான் கிரி. எல்லோரும் பேசி முடிவு செய்து கடைசியில் பார்ட்டி மித்ராவின் வீட்டில் என்று முடிவானது. முதன்முறையாக கிரி அப்பொழுதுதான் மித்ராவின் வீட்டிற்கு வந்தான். அவள் நண்பர்களை வீட்டில் எல்லோருக்கும் தெரிந்திருக்க புதிதாக வந்த கிரியை யோசனையோடு பார்த்தனர். நீயும் இவங்க கேங்கா என்று கேட்டான் மாதேஷ். ஆமாம் என்றான் கிரி. ஏன் இதுவரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை? சுச்சுவேஷன் அமைஞ்சது இல்லை. ஏன்? நான் இவங்களோட ஜூனியர். எனக்கும் அவங்களுக்கும் ஃப்ரீ டைம் ஒரே நேரத்தில் கிடைக்காது. அப்படியா? அது எப்படி ஜூனியர் இவங்க கூட க்ளோஸ் ஆன? நான் முதல்ல இவங்க செட்டில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதாயிடுச்சு. மறுபடியும் அடுத்த வருஷம் தான் வந்து ஜாயின் பண்ணேன். அதனால தான் இப்போ இவங்களுக்கு ஜூனியர். ஏன் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ண? மித்ரா அருகில் இருந்த சிவானியின் கையை இறுக பற்றி கொண்டாள். அவள் பயம் அறிந்து சிவானியும் அவள் கையில் அழுத்தம் கொடுத்து ஆறுதல் கூறினாள். மித்ராவிற்கு உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் கிரியின் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக தன்னை பற்றி சொல்ல மாட்டான் என்று நம்பினாள். தன் அண்ணியிடமே உண்மையை சொல்லாதவன் இப்பொழுது இங்கே சொல்ல வாய்ப்பே இல்லை என்று எண்ணினாள். அவளுடைய எண்ணத்தை பொய்யாக்காமல் அந்த பதிலை கூறினான் கிரி. என்னோட பர்சனல் ரீசன்ஸ், அதனால தான் கண்டினியூ பண்ண முடியல. ஓ, ஓகே என்று அதோடு நிறுத்தி கொண்டான் மாதேஷ். நிம்மதி பெருமூச்சு விட்டாள் மித்ரா. கிரி மித்ராவை பார்க்க அவள் பார்வையிலேயே அவனுக்கு நன்றியை தெரிவித்தாள். புன்னகைத்துவிட்டு சென்று விட்டான் கிரி. ஆனால் இவர்கள் அறியாத ஒன்று, மாதேஷ் இதனை கவனித்து விட்டான் என்பது. எப்போதும் போல் அவன் மூளையில் அலாரம் அடித்து விட்டது. அதனால் அதன் பிறகு கிரியை கண்காணிக்க ஆரம்பித்தான். அவன் சந்தேகப்பட்டது, ஒருவேளை கிரியும் மித்ராவும் காதலிக்கிறார்களோ என்று. அதனால்தான் காதலனை முதலில் நண்பன் என்று சொல்லி வீட்டில் அறிமுகப்படுத்துகிறாள் என்று யோசித்தான். ஆனால் கிரியும் மித்ராவும் தனியாக பேசிக்கொள்வதோ பார்வையை பரிமாறிக்கொள்வதோ என்று எதுவுமே செய்யாமல் போக மனதிற்குள் குழம்பினான். எல்லோரிடமும் எப்படி பேசினானோ அப்படித்தான் மித்ராவிடமும் பேசினான் கிரி. மித்ராவிடமும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் மனதில் ஒரு விஷயம் நெருடினால் அது பொய்யாக இருக்காது என்று நம்பினான். இருவருக்கும் நடுவில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று அவன் மனது சொல்லிக்கொண்டே இருந்தது. என்னால் கண்டுபிடிக்க முடியாமலா போகப் போகிறது என்று நினைத்து கொண்டு அமைதியாக இருந்து விட்டான். 10 நாட்கள் கழித்து மாதேஷ் நந்தினியின் மகன் நிதிஷிற்கு பிறந்தநாள் வருவதால் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தான் மாதேஷ். எல்லோரும் வர ஒப்புக்கொண்டனர். மாதேஷ் ஒன்று நினைத்து எல்லோரையும் அழைக்க, ஆனால் அவனின் அந்த அழைப்பால் தான் கிரி மித்ராவின் மனதில் அசையாமல் அமர்ந்துவிடப் போகிறான் என்பதை அப்போது அவன் உணரவில்லை. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.